இன்னைக்கு மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால ஈவினிங் வந்து சிங்க்ல ஒரு 4 பாத்திரம் தான் இருந்துச்சு. சரி அந்த 4 பாத்திரத்துக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு கழுவிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி அத கழுவுறங்குள்ளரையும் நம்ம பருப்ப வேக போட்டோம்னா, நாளைக்கு தேவையானது இன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு வேக போட்டேன். டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, பருப்பு வேகுது வேகுது வெந்துகிட்டே இருக்கு. கூட கொஞ்சம் ரேஷன் பருப்பும் போட்டு வச்சிருந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டுன்னு. அந்த பருப்பு வேகறங்குள்ளயும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மணி 7. இன்னைக்கு ஈவினிங் வரும்போது கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில ரெஸ்ட் எங்க போச்சுன்னு தெரியல, தூக்கம் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால நாளைக்கு தேவையான சாம்பார், ரசம் எல்லாமே இன்னைக்கே செஞ்சு வச்சுட்டேன். பக்கத்து வீட்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டா 2 மரக்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம்னு சுத்தமா வைக்கவே முடியல. அது இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னாலும் சரி இன்னைக்கு கார்த்திகிட்ட சொல்லி வச்சிரணும்னு சொல்லி வச்சு வச்சுட்டேன். அது குரோத் ஆனதுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.